வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல குணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் H1B விசா கட்டணத்தை ட்ரம்ப் அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் இந்திய ஐடி நிறுவனங்கள் சந்திக்கப் போகும் பிரச்சனை என்ன என்பது குறித்து நாம் பேச உள்ளோம். நம்மோடு அரங்கில் ஈவன் ஐடியை சேர்ந்த திரு அழகுநம்பி கேள்வின் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக இந்தியா சீனா மீது வரி விதிப்பு, அதேபோன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டவர் படிப்பதற்கு தடை, இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்த ட்ரம்ப் அரசு 2 நாட்கள் முன்பாக விசா கட்டணத்தை, குறிப்பாக H1B விசா கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இந்த H1B விசா கட்டணத்தை அதிகமாக பயன்படுத்துவோர் என்றால் அது இந்தியர்கள், குறிப்பாக தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. இந்த நிலையில் இந்த H1B விசா 1,32,000 இருந்ததை திடீரென 88 லட்சமாக உயர்த்தினுடைய பின்னணி என்ன? இதனால் நம்முடைய ஐடி நிறுவனம் சந்திக்க போகும் சிக்கல்கள் என்ன சார்? அது முக்கியமான பிரச்சனை. அதாவது இந்த H1B விசாவுடைய அப்ளிகேஷன் ஃபீஸை இவ்வளோ பிரம்மாண்டமாக உயர்த்துவதற்கான காரணம்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அறிவிப்பில் இந்த H1B விசாவை எங்களுடைய நாட்டு மக்களுடைய வேலைவாய்ப்பை பறிப்பதற்கு ஐடி நிறுவனங்கள் பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில குறிப்பிட்ட நிறுவனங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஊர் நிறுவனங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் மாதிரியும், அவங்க நாட்டு நிறுவனங்கள் இன்டெல், இந்த மாதிரியான நிறுவனங்களையும் இதை முறை தாண்டி அதை பயன்படுத்துகிறாங்க. இது வேலைவாய்ப்புக்கான ஒரு ஏற்பாடு. அதுவும் ஹைலி ஸ்கில்டு, திறன் வாய்ந்த ஊழியர்களை எந்த நாட்டிலிருந்து வேணாலும் கொண்டு இங்கே வைத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடு. ஆனால் அதை இவங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள், அமெரிக்க ஊழியர்களை வெளியில் தள்ளிட்டு 10,000 பேரை வெளியில் தள்ளிட்டு இங்கே 10,000 பேரை H1B விசாவில் எடுக்கிறாங்க. அதுவும் குறைந்த சம்பளத்துக்கு எடுக்கிறாங்க. அவங்கள அதிக நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்க. அதுவும் யங்கு ரிசோர்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஊழியர்களுக்கு, அமெரிக்க ஊழியர்களுக்கு நடக்கிற ஒரு பாரபட்சமாக பார்க்குறோம். அது தொடர்ச்சியாக 2015 நடந்துட்டு வருது. அந்த 2015 நடந்துட்டு வர்றதை யாரும் எந்த அரசும் கண்டுக்கலை. நாங்கள் அதை வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கிய பின்னணி என்னென்னா, அமெரிக்க பொருளாதாரம் 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க் என்ன சொல்லியிருக்குன்னா, 93% ரெசிஷனுக்குள்ளே போயிடும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியில் தான் ஜோ பைடனுடைய ஆட்சியும் இருந்துச்சு. பிரெட் வாங்க முடியல, பால் வாங்க முடியல அப்படின்றது தான் மக்களுடைய பிரச்சனையாக இருந்துச்சு. வேலைவாய்ப்பும் 22,000 தான் வேலைவாய்ப்பு அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கே உருவாயிருக்கு. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடங்களில் 22,000 தான் உருவாக்கியிருக்குன்னா ஒரு பெரும் நெருக்கடியில் இருக்கிற சிக்கல். அதுவும் 93% ரெசிஷனுக்குள்ளே போகுது, பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போகுது. இந்த சூழலில் ஏதாவது செஞ்சு நம்ம தற்காத்து கொள்ளலாமா அப்படின்னு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரு. அந்த நாட்டு மக்களும் அதுதான் விரும்புகிறாங்க. அதில் ஒரு ஏற்பாடாக இதை பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைசில், ஒரு உயர் தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஏஐயோட பாதிப்பு நம்மளுக்கு இங்கே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழலில் ஒரு நிறுவனம் இந்த கட்டணத்தை செலுத்துமா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில் ஊழியர்கள் இதை செலுத்தக்கூடிய வாய்ப்பாக? பெரும்பகுதி இப்போ ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி சர்வீஸ் கம்பெனி சொல்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவங்களுடைய அமெரிக்காவுக்கு H1B விசாவில் ஊழியர்கள் அனுப்புவது வெகுவாக கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி 28,000, 30,000 அளவுக்கு ஊழியர்கள் அமைச்சிட்டு இருந்த நிறுவனங்கள் இப்போ 4,000, 3,000, 1% கம்மியாக குறைஞ்சிட்டாங்க. ஸோ ஆனால் பெரும்பகுதி இந்தியர்கள் இங்கே தான் அங்கே போகிறாங்க. அது எல்லாமே என்னென்னா, அங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி நிறுவனங்கள் இங்கேருந்து ஊழியர்களை அவங்க தான் ஃபண்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ஐடி நிறுவனங்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் காசு கொடுத்து ஊழியர்களை கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கூப்பிடும்போது சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதை உயர்த்தணும் அப்படின்னு இன்னும் இந்த சட்டங்களில் கொண்டு வராங்க. ஐடி நிறுவனங்கள் தான் இதை ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதில் இருக்க அம்சம். அதே வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போகிறத தான் லட்சியமாக வச்சு படிக்கிறாங்க. இங்கேயும் H1B விசா வாங்குற பார்த்தீங்கன்னா 70% மேலே இந்தியர்கள் தான் அப்படின்னு ஒரு கணக்கும் நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ இப்போ அவங்க நிறுவனங்கள் தான் செலுத்துகிறாங்க அப்படின்னா இது இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சிக்கலை ஏற்படுத்தும்? அதாவது இந்த 2 பிரச்சனை இதில் முக்கியமாக இருக்குது. ஒன்று, இந்தியாவில்
நல்ல படிப்பு படித்த திறன் வாய்ந்த லேட்டஸ்ட் எஜுகேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. ஐஐடியில் இந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறது எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறது வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறது கிடையாது. ஸோ இங்கே பொருளாதார மேம்பாடு வேணும்னா நான் அமெரிக்காக்கோ இல்லை யூரோப்புக்கோ போக வேண்டிய அவசியம் வந்து நம் நாட்டில் வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதே மாதிரி தான் ஊழியர்களுக்கும் வயசு அதிகமானால் 15 வருஷத்துக்கு மேலே ஆகினா இங்கே வேலை இல்லை. இப்போ டிசிஎஸ் நிறுவனம் அந்த மாதிரி ஒரு 15,000 பேரை வந்து வெளியில் தள்ளியிருக்காங்க, 30,000 பேர் வெளியில் தள்ளியிருக்காங்க. ஒரு 20 வயசில் சேர்றாங்க அப்படின்னா 35 வயசில் அவங்க வெளியே வரக்கூடிய சூழல் வந்து வெளியில் தள்ளப்படுறாங்க. தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அப்போ வெளியில் வர்றவங்களுக்கு இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுக்கு போகலாம், இல்லை வந்து யூரோப்புக்கு போகலாம்ன்றது தான் முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இதில் வந்து அடி வாங்கும். இன்னும் எஜுகேஷனில் கடன் வாங்கி 50 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கி படித்து நம்ம அப்படியே H1B விசா பெரும்பாலும் எதுக்கு வாங்குவாங்கன்னா அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்சி போயிடலாம். ஸோ அமெரிக்காவில் நான் குடிபெயரணும் அப்படின்ற ஒரு கனவோட வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே இருந்துக்கலாம். ஆமாம். ஆனால் இப்போ இருக்கிற H1B நிலைமை வந்து நீங்கள் H1Bயில் வேலைக்கு மட்டும்தான் போக முடியும், இதை க்ரீன் கார்டுக்கு பயன்படுத்த முடியாது, பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக ஆக முடியாது அப்படின்ற நெருக்கடிக்குள்ளே இதை வந்து கொண்டு வராங்க. இந்த அறிவிப்பில் என்ன தெளிவாக சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து அதிகப்படியான அன்னைக்கு இன்னொரு அறிவிப்புட்ருக்கிறார், நீங்கள் வந்து $1 மில்லியன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்கும், நீங்கள் H1B விசாவை பயன்படுத்தி பர்மனன்ட் ஆயிடலாம்னு நினைக்கிறது வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பல கனவுகள் வந்து உடையும், பல கடன்கள் வாங்கி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சுருக்கவங்களாம் பெரும் நெருக்கடிக்கு வந்து உள்ளாவாங்க. கண்டிப்பாக. இப்போ +2 முடிக்கிறாங்க ஒரு மாணவன், கட் ஆஃபில் 190, 199 வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயர்தர கல்லூரிகளில் படிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு 88 லட்சம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு ஐடி நிறுவனம் தயாராக இல்லை அப்படின்போது அவங்களுக்கு உள்ளூரை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இன்றைக்கி ஐடி நிறுவனம் எப்படி இருக்குது? அதாவது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்புகள் இன்னும் வளரும். ஏன்னால் ஏஐ வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் குறிப்பாக யங் ஜென்ரேஷனுக்கு வந்து உருவாகும். ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப டெக் சாவியாக இருக்காங்க, தொழில்நுட்பத்தோடு ரொம்ப தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதிகப்படியாக இன்னைக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். ஆனால் அந்த வேலை வாய்ப்பினுடைய வளர்ச்சி, நான் வந்து அமெரிக்காவில் சேர்ந்தேன்னா நான் வந்து ஒரு வீடு வந்து சென்னையில் ஒரு 10 வருஷத்தில் வாங்கிடலாம் அப்படின்றது அங்கே இருக்கிற ஒப்பீட்டு அளவில் பார்க்கலாம். இங்கே வந்து நான் 30 வருஷம் ஆனால்தான் ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்றது தான் இங்கே வேலை செஞ்சால் நீங்கள் இருக்கிற நிலைமை. ஸோ பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து அங்கே அதிகம், இங்கே கம்மி. அதனால் இங்கே வேலைவாய்ப்பு இருக்கும், ஆனால் என்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாகவும் குடும்பத்துடைய ஆசைகளும் நான் வந்து பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னா அது சிரமம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சூழ்நிலையாக இருக்குது. இப்படி இருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்க அதிகாரிகளோடு நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம், ஐடி நிறுவனங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதற்கு அமெரிக்கா ஓரளவுக்கு கீழே இறங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னால் அங்கே இருக்கிற நிறுவனங்கள் தான் வந்து ஐடி ஊழியர்களில் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஐடி ஊழியர்கள் நம்பி இருக்கு. நம்ம வந்து பெரும்பாலும் அங்கே நம்பி இல்லை. நமக்கு பல்வேறு நாடுகள் இருக்குது, இங்கே இருக்கிற நிறுவனங்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஊழியர்கள் அனுப்பலாம், அதெல்லாம் சாத்தியம் இருக்குது. ஆனால் ஐடி ஊழியர்கள் இங்கேருந்து அங்கே போகலன்னா அங்கே இருக்கிற நிறுவனங்களுடைய புது கண்டுபிடிப்புகள், இன்னும் புது தொழில்நுட்பங்கள் உருவாக்குறது எல்லாமே தடைப்பட்டு போகும். அதனால் அவங்களே வந்து உடனடியாக இதை வந்து அமல்படுத்தாமல் தடுப்பதற்கு 1 மாத காலத்துக்குள்ளே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்ககிட்டயே ஸ்கில் லெவல்ஸ்லாம் நிறையா இருக்காங்க, நாங்கள் அவங்களே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய போட்டியாக மாறாதா? இருக்குது. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் நம்மளுடைய இங்கேருந்து போகிற ஊழியர்கள் எண்ணிக்கையும் பிரம்மாண்டமான எண்ணிக்கையாக இருக்குது. ஸோ அவங்களுடைய எண்ணிக்கை வந்து பத்தாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு நிஜத்தை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய எண்ணிக்கை வந்து 10வது நிலை இருக்குது. இங்கேருந்து மற்ற நாடுகள்லேருந்து ஊழியர்கள் போனால் தான் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். இன்னொன்று என்ன ரிப்பீட்டடாக ட்ரம்ப்னுடைய கேம்பெயினில் வரும்னா, வெளியிலேருந்து வரவங்கனால தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குவாங்க. ஆனால் அந்த நாட்டில் வந்து இப்போ கடந்த ஆண்டு 22,000 வேலைவாய்ப்பு தான் உருவாக்கியிருக்கு அப்படின்றது வேலைவாய்ப்பு உருவாவதற்கான நிறுவனங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அமெரிக்காவால் ஈர்க்க முடியல அப்படின்றது தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இராணுவத்துக்கு செய்யக்கூடிய செலவை இந்த மாதிரி துறைகளுக்கு அவங்க செலவு செய்கிறாங்களான்னு அது ஒரு கேள்விக்குறியாகவே. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ இந்த சூழலில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அங்கே போனால் அதிகமாகும் அப்படின்றத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நம்ம தான் இப்போ ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐடி நிறுவனங்கள் என்ன ஒரு கருத்தினை அங்கே முன்வைக்க போகிறாங்க சார்? ஐடி நிறுவனங்கள் இப்போ இருக்கிற, அதாவது ஐடி நிறுவனம் மேலே இங்கே நம் நாட்டில் இருக்க ஐடி நிறுவனம் மேலே தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது என்னென்னா,
அவங்க வந்து கம்மி ஊதியத்துக்கு அங்கே வந்து ஆட்கள் அனுப்புகிறாங்க. ஸோ கம்மி ஊதியத்துக்கு அனுப்பும் போது அங்கே இருக்கிற அமெரிக்க ஊழியரை துரத்திட்டு இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க 3 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஐடி நிறுவனங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறோம். $75,000 ஒரு ஆவரேஜாக கொடுத்துட்டு இருந்த நிறுவனங்கள் இப்போ வந்து $1,00,000 மேலே கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாங்கள் வந்து அப்யூஸ் பண்ணலை, இந்த சிஸ்டத்தை வந்து நாங்கள் தவறாக பயன்படுத்தலை, நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச ஒரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, 1,32,000 கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி குறைவான சம்பளத்துக்கு எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. இன்னைக்கு அங்கேயே அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இவங்களுக்கும் அதிகமாக கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வாங்க வரும் இல்லையா? அதான், அதனால கண்டிப்பாக இதுதான் வந்து ட்ரம்ப்பும் வந்து முயற்சி பண்ணுறாரு. இதை வந்து நம்ம அமல்படுத்தும் போது ஹை குவாலிட்டி திறன் வாய்ந்த ஊழியர்கள் மட்டுமே, அவசியமான ஊழியர்கள் மட்டுமே அங்கே நாட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இது என்ன சூழ்நிலையை வந்து கணக்கில் கொள்ளனா, அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஐடி துறையே, அமெரிக்காவில் இருக்கிற ஐடி துறையே இந்த மாதிரி சீப் லேபரில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து அவங்க கணக்கில் எடுக்கலை. அதை கணக்கில் எடுக்கும்போது இது இன்னும் அமலாகும் போது இன்னும் 1 மாத காலத்துக்குள்ளே பெரும் பாதிப்புகள் வந்து அவங்களுடைய ஐடி நிறுவனங்கள் சந்திக்கும். அதன் தொடர்ச்சியாக இது வந்து கண்டிப்பாக ரிவோக் பண்ணப்படும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கும் பொழுது இப்போ அங்கே இந்த 21ஆம் தேதி நைட்டுக்குள்ளே நீங்கள் அங்கே வரலைன்னா அவங்கள உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அது வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை, ஓகே, அது வந்து நீங்கள் வந்து எப்போனா வந்துட்டு போகலாம், ரினியூ பண்ணலாம். அவங்க ரினியூ பண்ணுறவங்களுக்கு வந்து பழைய காசு தான், புது காசு கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேட்டு வர நியூ அப்ளிகேஷன்ஸுக்கு இந்த $1,00,000 அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ இந்த அளவுக்கு இது ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்த கட்ட ஒரு கட்டுப்பாடை இதை தளர்த்திட்டு வேறு ஏதாவது கொடுத்தா அதை சமாளிக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இன்றைக்கே அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையா? அப்படி என்ன ஒரு ப்ரிகாஷனரி மெத்தடை இப்போ அவங்க எடுப்பாங்க? அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கே வர முடியாது. திடீர்னு ஒரு முடிவை வந்து ட்ரம்ப் எடுக்கிறாரு. அது எங்கேருந்து வருது, யார்கிட்ட முன்னாடி பேசுகிறாங்க அப்படின்றது ஒன்றுமே சொல்லலை. நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஐடி நிறுவனங்கள் பெரும் பாதிப்பு இதில் வரப்போகுது, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றது அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க. ஸோ அமெரிக்கா இப்போ இருக்கிற சூழலில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் தாந்தோணித்தனமாக எடுக்கிற முடிவுகளை இது வந்து நம்ம எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான். இதில் அவங்களுடைய டெஸ்பரேஷன் அதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னால் இந்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போயிடும் அப்படின்றது பெரும் நிறுவனங்கள் பெரும் பேங்க்ஸ் வந்து சொல்லும் பின்னணியில் ஏதாவது பண்ணி காப்பாற்றிடலாமான்னு பார்க்குறாரு. பட் வெரி அன்லைக்லி அப்படின்றது தான் எல்லா பேங்க்ஸும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா நம்ம பார்க்கும்போது, இப்போ ஐடி ஊழியர்களோட நிறுவனம் நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா பார்க்கும்போது ரஷ்யா கிட்ட நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கிறாரு. அது வந்து இந்தியா ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்போ இந்தியா வந்து இன்னும் நம்ம அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐடி துறையை கையில் எடுக்கிறாரா? இல்லை, அது இங்கே இருக்கிற ஐடி துறையை எவ்வளோ நெருக்கினாலும் அவ்வளவும் அவங்களுக்கு தான் வந்து பாதிப்பு. ஏன்னால் அவங்களுடைய ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல், அவங்களுடைய பேங்க்கு, அவங்களுடைய ரீட்டெயில், இந்த மாதிரி எல்லா துறையிலுமே ஐடி நிறுவனங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது இந்தியா தான். ஸோ என்னதான் வந்து அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதாரம் நிலம், இந்திய ஐடி நிறுவனங்கள் நாங்கள் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டா அங்கே இருக்கிற அந்த நாடு ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து டிபெண்டன்சி வந்து இந்தியா மேலே வந்து அமெரிக்கா இருக்குது. ஸோ இதை வந்து இந்தியா மேல் நடத்தும் தாக்குதலாக வந்து பார்க்குறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களே தாக்கிக் கொள்வதாக இருக்கும். இது அவங்களுடைய வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு மக்கள் வந்து பெரும் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டங்களுக்கு நான் செய்கிறேன், நான் ஒரு இயக்கத்தை எடுக்கிறேன், நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தால் இவர் எடுக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நான் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றதுக்காக தான் அவர் சொல்கிறார். அப்படி இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு கிளம்புறதுக்கோ இல்லை ஒரு லீவுக்கு கிளம்புறதுக்கோ அங்கே முடியாமல் ஐடி ஊழியர்கள் வந்து ஒரு கலக்கத்தில் இருக்காங்கன்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் சரியான முறையில் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துருக்கோமா? இன்னும் இல்லை. இன்னும் வந்து நாளைக்கு வந்து நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி போகிறாங்க. ஒரு குழு போய் அமெரிக்கா கூட உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறாங்க. ஏன்னால் இதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக வந்து ஒரு மனிதவள கிரைசிஸை வந்து உண்டாக்கும் அப்படின்றது தான் அரசும் வந்து சொல்லுது. ஏன்னால் நாங்கள் வந்து அங்கேருந்து மக்கள் இங்கே வரணும், இங்கேருந்து மக்கள் அங்கே போகணும். ஸோ இவங்க எல்லாம் பயத்தில் இருக்கும்போது ஸோ அது வந்து சரியான ஒரு நிலையாக இருக்காது. எல்லாரும் வந்து ஒன்றா போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது ஏர்போர்ட்டில் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும், இமிக்ரேஷனில். ஸோ அதெல்லாம் வந்து சிக்கல்கள் உண்டாக்கும்ன்றதுனால தான் அரசு வந்து உடனே தலையிடுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதை பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரணும். கண்டிப்பாக சார்.
இன்றைக்கு உலகம் இருக்க சூழல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா மட்டும்தான் ஒரு அமைதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு நம்ம வந்து கம்பீரமாகவே சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்திலையும் மக்களுடைய மனதை தாக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழல்களை வந்து நிச்சயமாக நம்முடைய அரசாங்கம் ஒரு நல்ல முடிவெடுத்து அங்கே இருக்கிறவர்களுக்கான ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தவை மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.